Hello dear students, friends, welcome. இந்த வீடியோல 12th மாணவர்களுக்கு நாளை முதல் தமிழகம் முழுவதுமே பிராக்டிகல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. வரக்கூடிய பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் பிராக்டிகலா நடக்க போகுது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கான்ஃபிடண்டா இருங்க. அனைத்து மாணவ மாணவிகளுக்குமே உங்களுக்கான பிராக்டிக்கல் மார்க்ஸ் வந்து முழுமையாக கிடைச்சிடும். ஸோ பல்வேறு மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பயாலஜி ஆரம்பிக்கலாம். சில டிஸ்ட்ரிக்ட்ல சில ஸ்கூலில் வந்து பிசிக்ஸ் இருக்கலாம், சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி. ஒவ்வொரு பள்ளிகளிலுமே இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து நாளைக்கு மார்னிங் தான் வந்து அந்தந்த சிஓ ஆஃபீஸ்லேருந்து கொஸ்டின் பேப்பர் உங்கள் ஸ்கூலுக்கே வரும். உங்களுடைய ஒவ்வொரு பெயர் போட்டும் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கு 10 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. உங்களுக்கு 15 மார்க்ஸ், டோட்டலாக வந்து 30 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக கிடைச்சிடும். 10 மார்க் வந்து காமன் இன்டர்னல், ப்ராக்டிக்கலுக்கு 20 மார்க்ஸ் தான். அதுக்கு 5 மதிப்பெண்கள் வந்து இன்டர்னல், உங்களுடைய பிரக்கா நோட்டுக்கு, உங்களுடைய லேப் ஸ்கில்லுக்கு எல்லாம் சேர்த்து 15 மார்க். இப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் ட்ரைட்டேஷனுக்கு வந்து 10 மதிப்பெண்கள், சால்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண்கள். ஸோ இந்த வீடியோட பிடிஎஃப் தெளிவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு என்னென்ன ப்ராக்டிக்கல் மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கு, அது மார்க்ஸை வந்து எப்படி அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு செக் அவுட் பண்ணிக்கோங்க. அனைத்து பாடங்களுக்குமே இருக்கு. அதே மாதிரி பிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 ப்ராக்டிக்கல் வந்து பிசிக்ஸ்ல இருக்கு. இதுலையுமே வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் நீங்க அட்டன் பண்ணணும். ஒரு ப்ராக்டிக்கலுக்கு வந்து 2 hours இருக்கு. இதுலையுமே பிசிக்ஸை பொறுத்தளவுக்குமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷார்ட் ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்முலா, டேபுலேஷன், கால்குலேஷன், டயக்ராம் இருக்கு, ரிசல்ட்ஸ், இந்த மாதிரியான அனைத்து பார்ட்டியுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு முழுமையான மதிப்பெண் வந்து கிடைக்கும். இப்போ வந்து சால்ட், கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு சால்ட்டை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 ப்ராக்டிக்கல், 9 சால்ட்டுமே அதோடைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சேமாக தான் வரப்போகுது. சாச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலிஃபாட்டிக்கா அரோமாட்டிக்கா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த சால்ட்டுடைய ஃபங்க்ஷனல் குரூப்பை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரிசல்ட்ஸ், இதுக்கு எல்லாமே வந்து மதிப்பெண்கள் வந்து தனித்தனியாக வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸை பொறுத்தளவுக்கு டைட்ரேஷன் 1, டைட்ரேஷன் 2 உடைய கால்குலேஷன், அதனுடைய டேபுலேஷன், டைட்டர் வேல்யூ, இதுக்கு தனித்தனியாக மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி தான் அனைத்து பாடங்களுக்கும் உண்டான பிராக்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், அதனுடைய மதிப்பெண் வழங்கக்கூடிய மார்க் செப்பரேஷன் ஸ்கீம், மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே டீட்டெயிலாக பிடிஎஃப் லிங்காக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ கான்ஃபிடென்ட்டாக எல்லாம் அட்டன் பண்ணுங்க. அனைத்து மாணவ மாணவிகளுக்குமே எந்த டீச்சர்ஸுமே மதிப்பெண்ணை குறைக்க மாட்டாங்க. முழுமையாக உங்களுக்கு மதிப்பெண் வந்து கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கீங்க, பயோமேக்ஸ், சிஎஸ் மேக்ஸ், பியூர் சயின்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 30 மதிப்பெண்கள் வந்து கிடைக்குது. மெயின் சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே 30 மதிப்பெண்கள் கிடைக்குது. ஸோ நீங்கள் அடுத்து வரக்கூடிய பொது தேர்வில் அந்த 70 மதிப்பெண்கள் தியரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்டில் நல்லா கான்ஃபிடென்ட்டாக எழுதிங்க. உங்களுடைய கட் ஆஃப் வந்து உயர்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நாளை முதல் எழுத போகக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு நம் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இன்கேஸ் ஏதாவது இந்த ப்ராக்டிக்கல் சம்பந்தமாக உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து ரிப்ளை பண்றேன். ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன் ஆல் ஆஃப் யூ.